இன்னைக்கு சில ஊழியர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம். அவங்க கொடுக்குற இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் எல்லாரும் மதிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் வெளிப்படுத்த விசேஷத்துல எழுதுனதை கவனிக்கணும். அங்க கடைசியில அவங்க சொல்லிட்டு எழுதிட்டாரு, இந்த புஸ்தகத்தை சொல்லப்படாதான் போய் சேர்க்க கூடாது. சேர்த்தா கர்த்தர் ஆக்கினையில கூட்டுவார். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்காங்க இல்ல மாறிடுச்சுல. சோ காரியங்கள் மாறுகிறது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி வந்து சபை சாம்ராஜ்யங்களும் மாறும். எங்கேயாவது சொல்லியிருக்கா மெட்டீரியல் ரெல்மை ஸ்டடி பண்ணுங்கள் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா? அப்படின்னா என்ன சூரியனை ஆராய்ச்சி செய்யுங்கள், அப்படியே வைத்து டெலஸ்கோப் வைத்து பார்த்து கொண்டே இருங்கள். கருப்பு புலி வருகிறதா என்று பாருங்கள், சந்திரனை பாருங்கள், சிவப்பு புலி வருதான்னு பாருங்க. இப்படிலாம் வந்தா சோ இப்படி நம்முடைய அழைப்பு கிடையாது. we are not solar experts or lunar experts. we are not that. we are experts of the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்தை சார்ந்தவர்கள் நாம். சுவிசேஷங்களிலே வருகிற வெளிப்பாடு நசரேயனாகிய இயேசுவை பற்றியது. நாம் நசரேயனாகிய இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து இல்லைன்னா கிறிஸ்து இயேசுவை, அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் அதாவது நசரேயனாகிய இயேசுனா அப்ப அவர் வேற யாரும் சொல்ல வரல. அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. 3.5 வருஷம் ஒரு ஊழியம் செய்தார். அப்பொழுது அவர் நசரேயனாகிய இயேசு என்னப்பட்டார். இன்னைக்கு சும்மா ரெவலேஷன் பேர்ல இதை படிச்சுட்டு இது வந்து இஸ்ரேல் சொல்லுது, இது சொல்லுது, ஈரான் சொல்லுது, அமெரிக்கா சொல்லுது, அது ரெவலேஷன் தான் கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாயமான ஞானம், மெய்யான ஞானத்தை போல தோற்றம் அளிக்கிற மாயமான ஞானம். ஆண்டவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரயில்வே நல்லா படிக்கிறவங்க எல்லாம் தேவையில்லை. அதாவது தகவல்களை நல்லா பார்த்து நியூஸை பார்த்து கண்டுபிடிக்கிறவங்களாம் அவருக்கு தேவையில்லை. அவர் என்ன எலெக்ஷன்ல நிக்க போறாரு இந்த மாதிரி ஆட்களை சுத்திட்டு இருக்கிறதுக்கு? அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவருக்கு தேவை ஆவிக்குரிய கண்களை உடையவர்கள். அதாவது இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு சூழ்நிலை இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில கர்த்தர் என்ன உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பார்க்க தெரியுதா? நீங்க தான் கத்துருக்கீங்க. இப்படிப்பட்ட ஆள்தான் கர்த்தர் விரும்பிட்டு இருக்காரு. ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கக்கூடியவங்களும் அவருக்கு தேவை. தவிர இங்கே ரஷ்யா என்ன சொல்லிச்சு, அமெரிக்கா இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. இது உலகத்தின் காரியங்கள். இதுக்கு வந்து பைபிள்ல இருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. நல்லா கவனிங்க. நீங்க வந்து எதா நடந்தா போதும், ஏதோ வாழ்க்கை ஒண்ணா போது நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்போசிஷன் ரொம்ப வராதுங்க. எப்போ வந்து ஆளுகை அடைந்தே தீருங்க, ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ அப்போசிஷன் வருது. இது வந்து பைபிள்ல இருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கு, நமக்கும் நடந்திருக்கு. நம்ம ஏதோ அதிசயப்பட்டு அஜுஜோ எனக்கே அப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல தேவை. கொஞ்சம் ஜோம் ஆரம்பிச்சா பிரச்சனை அதிகமா இருக்கு. பேசாம ஜபத்தை நிறுத்திடலாம். அப்ப கூட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா, பிசாசு அவன் ப்ரோக்ராம் உங்க தலையில போட்டு உங்க அமுக்கிட்டு நீங்க அவன் லைன்ல போயிட்டு இப்ப நீங்க எதிர்த்து கேள்விக்கிறீங்க. நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்? பாரோன்ட்ட போய் எப்போ வந்து இவங்க வந்து கிளம்புறோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கே சொல்லிட்டா வைக்கணும் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு அதனால ரத்தத்தை வச்சுதான் பதில் சொல்லணும். ரத்தம் எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா ரத்தம் என்ன சொல்லுகிறோம்னா பிசாசோட எல்லா அலிகேஷன் நலிக்க. ஏன்னா ரத்தம் என்ன சொல்றா, இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தியாச்சு. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு புது சிருஷ்டியாவே மாற்றி விட்டார் அவருடைய மரணத்தினால். நான் புது சிருஷ்டி ஆகிவிட்டேன். நான் கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்கு பழையவர்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இயேசுவின் சரீரத்திலே வந்து விட்டது. ஆண்டவர், எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன். கர்த்தாவே, நாங்கள் இன்று பல இடங்களில் இருந்து கூடியிருந்தாலும் கர்த்தாவே, நீர் உடைய மகிமையோடு உடைய வல்லமையோடு எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு மனுஷ சத்தத்தை கேட்க விரும்பவில்லை, மனுஷ வார்த்தைகளை கேட்கவும் விரும்பவில்லை. கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சுத்தமான தண்ணீரை போல இருக்கிற தெளிவான வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஏசாயா புஸ்தகத்திலே 59 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி, 55 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி உடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று அறிந்திருக்கிறோம். Your word will never return void. Your word will never return void. அது வெறுமையாய் திரும்புவதில்லை, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அனுப்பப்படுகிற உடைய வார்த்தை காரியங்களை ஆகும்படி, முடியாதவைகளை முடிய செய்கிற உடைய வார்த்தை. தேங்க்யூ லார்ட். சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற உடைய வார்த்தை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவர், இந்த நாளினுடைய வார்த்தையை கேட்கும் போது நாங்கள் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும் என்பதை எதிர்பார்க்கிறோம். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக போய் கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். இன்று மட்டுமல்ல ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளா எங்கள் இருதயத்தில் இருந்து கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த கருத்தை எங்களை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை எடுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ளல் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீயானவர் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்கு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதன் தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனார். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 11 வரைக்கும் வாசிச்சிருக்கேன். வெளிப்படுத்தல் 12ல 1-11 வரைக்கும் வாசிச்சோம். நம்ம பார்த்துட்டு இருக்க அதே சீரீஸ், அதை தொடரலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, ரத்தம், அதனுடைய தியானம், இதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய சரீரம், இதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதையே நாம் தொடரலாம். சரி, இந்த பேசேஜ் வந்து நான் நிறைய வெளிப்படுத்தல இருந்து நிறைய பேசியிருக்கேன். நம்ம குரூப்ல தெரியும், முன்னாடி இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா வந்தவங்க இல்ல இனிதான் பாக்குறவங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஏதோ நடக்க போற காரியங்களின் தொகுப்பு, எங்கேயோ நடக்க போகுது அப்படின்னு இல்லை. முதல்ல பைபிள்ல வந்து நல்லா கவனிங்க. பைபிள்ல நடந்த காரியங்கள் எங்கேயோ நடந்திருக்கலாம். எருசலேம்ல நடந்தது, இயேசு பிறந்ததோ, ஆபிரகாம் ஆண்டவர் மீட் பண்ணதோ, சரி, அதெல்லாம் நடந்த காரியங்கள். நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிள் நடந்த காரியங்கள் எங்கெல்லாமோ நடந்திருக்கலாம். இது ஒரு சிம்பிள் ரூல். பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது அது மெசபொட்டோமியால இருந்து அழைச்சாரு. அப்புறம் வந்து அவனை கூட்டிட்டு காரான் ஊர்ல இருந்தான். அப்புறம் அவனை ஃபைனலா கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு. எகிப்திலே அற்புதங்கள் நடந்தது. சோ இப்படி பல காரியங்கள் பல இடங்களிலே நடந்திருக்கு பைபிள்ல. சரியா? ஆனால் இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், ஓகே, இனி நடக்க வேண்டியவைகள், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின் நடக்க வேண்டியவைகள், அப்படி எந்த குளோபல் இம்பார்ட்டன்ஸும் அது எதுக்கும் கிடையாது. இங்கதான் அது நடக்கணும், அங்கதான் அது நடக்கணும், எதுவுமே கிடையாது. யாராவது சொன்னால் அவன் பொய்யன். எய்தர் அவன் பொய்யை நம்பி இருக்கிறான், இல்ல அவனே ஒரு பொய்யன். தெரியாம பொய்யை நம்பிட்டு இருக்கணும், இல்ல அவனே ஒரு பொய்யன். ஆக மொத்தம் அவன் ஒரு பொய்யன். அப்படி ஒண்ணும் கிடையாது. இங்கதான் நடக்கணும், அங்கதான் நடக்கணும், மிடில் ஈஸ்ட்ல தான் என்னமோ நடக்க போகுது, எப்படி இப்படி சில காரியங்கள் கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த ஊர்ல இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லலாம், அது வேற. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எடுத்துட்டு இது இந்த ஊர்ல தான் நடக்கணும், நோ 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 நோ. இயேசுவின் பிறப்பு, அவருடைய மரித்தல், மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் தான் அந்த கணக்கெல்லாம் செல்லும். ஓகே. அப்புறம் அப்கோர்ஸ் எருசலேமோட அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், அதை பத்தியும் இருக்கு. ஏன்னா இயேசுவே சொன்னார் எருசலேம் அழிஞ்சு போகணும்னு. அந்த மாதிரி காரியங்கள் அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து எங்கனாலும் நடக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்கிறவனுக்கு அது நடக்கும். அது அவன் எங்க இருந்தாலும் நடக்கும். அவன் வந்து கலிபோர்னியால இருந்தாலும் நடக்கும், கூமாப்பட்டியில இருந்தாலும் நடக்கும். சோ அது பெரிய பிரச்சனை இல்லை. இங்கதான் நடக்கும், அங்கதான் நடக்கும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா? சோ அதனால வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்கும் போதும், இது எந்த ஊரை பத்தி போட்டிருக்கு அப்படிலாம் படிக்கணும்னு தேவையில்லை. எந்த ஊரை பத்தியும் சொல்றதுக்கெல்லாம் பைபிள் எழுதப்படல. விசுவாசிக்கிற உங்களுடைய, என்னுடைய ஊரு, எங்களுடைய வீடு, அததான் கர்த்தருடைய கவனமே இருக்கிறது.
ஏன்னா நாம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். இஸ்ரவேலுடைய விளக்கமே மாறிவிட்டது. இஸ்ரவேல் என்பது அது இட்ஸ் நோ லாங்கர் ஜியோகிராபிக்கல் என்டிட்டி. இஸ்ரேல் இஸ் a ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அண்ட் அதனுடைய பார்டர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்கு. ஓகே, அதான் சொல்றேன். ஒருத்தன் கலிபோர்னியாவில் ரட்சிக்கப்பட்டாலும் அவன் இஸ்ரவேலன், ஒருவன் கூமாப்பட்டியில் ரட்சிக்கப்பட்டாலும் அவன் இஸ்ரவேலன். அவ்வளவுதான். அப்படின்றப்ப கர்த்தருடைய செயல் வந்து பல கூடாரங்களிலே, பல தேசங்களிலே, பல வீடுகளிலே எங்கனாலும் இருக்குது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில எங்கனாலும் இதனால நடக்கும். சோ அதனால அந்த 12ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தல் 12 இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பெரிய வலுசர்பம்ன்றது டிராகன் போட்டிருக்கு. அதை உடனே இவங்க எடுத்துட்டு சைனாவை தான் சொல்லுது. ஏன்னா சைனா தான் டிராகன். சைனா டிராகன்னு அவங்க ஏதோ வச்சிருக்காங்க. அது சொல்லிட்டு போறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. சைனால வந்து இன்னைக்கு வந்து எக்கச்சக்க பிலீவர்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் டிராகனா என்னன்னு சொல்லுவீங்க அவங்கள? சோ அதனால இந்த மாதிரிலாம் சைனா டிராகனு அது இது அப்படிலாம் இல்ல. ஓகே. சோ வந்து முதல்ல வந்து சைனா டிராகன்னு நம்ம பைபிள்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டிராகன் போட்டிருக்கனால அது சைனான்னு அர்த்தமா? அதுதான் அங்கேயே போட்டிருக்கு. பெரிய பாம்பாகி வலு சர்ப்பம் போட்டிருக்கு. அதை மீறி நம்மளா விளக்கணும் கூடாது. அங்கதான் எரர் வருது. அங்கேயே போட்டிருக்கு, சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் பூமியில தள்ளப்பட்டது. அப்ப அது சாத்தான் பிசாசு என்பவன் தான் அது அப்படின்னு போட்டிருக்கும் போது நம்ம போய் எப்படி எங்க இருந்து எதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம்? அதெல்லாம் தாண்டி நம்மளா ஒரு அர்த்தத்தை கொடுத்து எங்கேயோ போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து இது சைனா அப்படின்னு சொல்லலாமா? சோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னா அது தப்பு. சரி, நல்லா கவனிங்க. இன்னைக்கு சில ஊழியர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம். அவங்க கொடுக்குற இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் எல்லாரும் மதிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் வெளிப்படுத்த விஷயத்துல எழுதுனதை கவனிக்கணும். அங்க கடைசியில அவங்க சொல்லிட்டு எழுதிட்டாரு, இந்த புஸ்தகத்துல சொல்லப்படாதான் போய் சேர்க்க கூடாதுங்க. சேர்த்தா கர்த்தர் ஆக்கினையெல்லாம் கூட்டுவார். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்ப இருக்கா? இல்ல மாறிடுச்சுல. சோ காரியங்கள் மாறுகிறது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி வந்து சபை சாம்ராஜ்யங்களும் மாறும். இன்றைக்கு ஒருத்தவங்க பெரிய அவங்க சொல்றதான் கரெக்ட் மாதிரி தெரியும். பட் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு நின்னுக்கணும். நம்ம சும்மா அவங்க சொன்னாங்க அப்படிலாம் போகக்கூடாது. இயேசுவே சொன்னாரு, இங்க இருக்காரு அங்க இருக்காரு சொன்னா போகாதீங்கன்னு. அதே மாதிரிதான் சொல்லுவானுங்க. இது அதுவானுங்க அதுன்னுவானுங்க. இந்த ஒருத்தன் போட்டிருக்காரு, பிளட் மூன் வருது என்னமோ வருது. என்னங்க பிளட் மூனுக்கும் உங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நல்லா கவனிங்க. மெட்டீரியல் ரெல்மே நம்ம டாமினேட் பண்ணணும் த்ரூ த பவர் ஆஃப் காட். ஓகே, மெட்டீரியல் ரெல்மை பிசாசும் பயன்படுத்துறான். ஓகே, ஆனா மெட்டீரியல் ரெல்மை ஸ்டடி பண்ண சொல்லல. புரியுதா? எங்கேயாவது சொல்லியிருக்கா? மெட்டீரியல் ரெல்மை ஸ்டடி பண்ணுங்கள் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா? அப்படின்னா என்ன என்ன சூரியனை ஆராய்ச்சி செய்யுங்கள். அப்படியே வைத்து டெலஸ்கோப் வைத்து பார்த்து கொண்டே இருங்கள். கருப்பு புலி வருகிறதா என்று பாருங்கள். சந்திரனை பாருங்கள், சிவப்பு புலி வருதான்னு பாருங்க. இப்படிலாம் வந்தா சோ இப்படி நம்முடைய அழைப்பு கிடையாது. வி ஆர் நாட் சோலார் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் லூனார் எக்ஸ்பர்ட்ஸ். வி ஆர் நாட் தட். வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ரெல்ம். ஆவிக்குரிய மண்டலத்தை சார்ந்தவர்கள் நாம். அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. எலிசா சொன்னான்ல, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்றான்ல, அதுதான் நம்ம ஆவி மண்டலத்தை சார்ந்தவர்கள் நாம். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த பூமியில இருக்க சூரியன் விழுகுது, சூரியன் திரும்பிடுச்சான், பிளட் மூன் வருது, அது வருது, இது வருது, இதெல்லாம் வந்து வஞ்சகத்தின் உச்ச கட்டங்கள். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து யோர்தானை கடக்க விரும்பாதவர்களுடைய காரியங்கள். அவர்கள் வந்து இந்த பூமியில ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது, கன்ஃபார்ம்டா டிஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கிளம்பி போகலாம், எப்ப போட் வரும்னு உட்காந்துருக்கவங்க. அவங்க பொழுது போகாம கட்டுக்கதை பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல காரியங்கள் இதெல்லாம் சீரியஸா எடுக்காதீங்க. இதெல்லாம் இதுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்மந்தம் முடியாது. இது இந்த மைக்ரோ சிப் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. மெட்டீரியல் ரெல்மை ஸ்டடி பண்ண சொல்லி பைபிள்ல எங்கேயுமே ஸ்ட்ரெஸ் இல்ல. ஓகே, மெட்டீரியல் ரெல்மை உட்காந்து கவனிங்க, அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அது மூலமா நான் சிக்னல் கொடுப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லல. இல்லங்க மத்தேயுல போட்டிருக்கு வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமா போட்டிருக்கு. 21 லூக்கா 21லயும் போட்டிருக்கு. மார்க் 13லயும் போட்டிருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரியணும்னா நீங்க வந்து பழைய ஏற்பாடை உட்காந்து படிக்கணும். ரொம்ப உட்காந்து படிக்கணும். நல்லா படிச்சா புரியும். அதெல்லாம் புரியாம நான் இதெல்லாம் முன்னாடி நிறைய பேசியிருக்கேன். சோ அதெல்லாம் புரியாம நம்ம உட்காந்து இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பை த வே, ஆனா அதோட சிம்பிளான மேட்டர், முக்கியமான மேட்டர் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெளிப்படுத்தல் 12ல சொல்லப்பட்டிருக்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அதுதான் நமக்கு முக்கியம்.
சரியா? 3ல என்ன ஆகுது? சைனா என்ன பண்ண போகுது? ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு? ஈரான் என்ன போகுது? இஸ்ரேல் இதெல்லாம் நமக்கு முக்கியம். ₹1 பிரயோஜனம் கிடையாது. நமக்கு என்ன தேவைன்னா, இதெல்லாம் நமக்கு எப்படி பொறுத்துது? நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இதெல்லாம் அதாவது இதுனா என்ன? இந்த ட்ரம்ப் அதான் சொல்லல. நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எப்படி பொருந்துகிறது? ஏன்னா இதை வைத்து நாம் என்னெல்லாமோ செய்ய முடியும். இந்த மாதிரி வெட்டி காரியங்களை பேசிட்டு இருக்க டைம்ல என்னெல்லாமோ செய்ய முடியும். நிறைய காரியங்கள் இருக்குது. சோ அதனால அதை வச்சுக்கோங்க. அதை ஃபோக்கஸா வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் பத்தி திரும்ப ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த பேசேஜ்குள்ள போலாம். ஸ்டடிக்குள்ள போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. சரியா? சுவிசேஷங்களிலே வருகிற வெளிப்பாடு நசரேயனாகிய இயேசுவை பற்றியது. நாம் நசரேயனாகிய இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து இல்லைன்னா கிறிஸ்து இயேசுவை, அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் அதாவது நசரேயனாகிய இயேசுன்னா அப்ப அவர் வேற யாரும் சொல்ல வரல. அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அப்பொழுது அவர் நசரேயனாகிய இயேசு எண்ணப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நசரேயனாகிய இயேசுவாக அறையப்பட்டார். அவர் மரித்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழும் ஒரு கிறிஸ்துவாக எழுப்பினார். எப்படிங்க அப்படி எழுதினாரு அப்படின்னா, அவருடைய அந்த அடுத்த ஆபீஸ்க்குள்ள போயிட்டார். அவருடைய பூமியில நசரேயனாகிய இயேசுன்ற ஆபீஸ்ல ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவருடைய மரணத்தின் மூலம் மரணத்துக்கு அதிபதியாகி பிசாசை அழித்து கிறிஸ்துன்ற ஆபீஸ்க்குள்ள ப்ரொமோட் ஆகி போயிட்டார். அப்போ ஒரு ரோல், இப்போ ஒரு ரோல். புரியுதா? அடுத்த ரோல்ல போயிட்டார். சோ இன்றைக்கு அவர் கிறிஸ்து இயேசு, கிரைஸ்ட் த கிங் ஆர் ஜீசஸ் த கிங் அப்படின்னா கிரைஸ்ட் ஜீசஸ்னு அர்த்தம். சோ கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்படி எதுக்கு அபிஷேகம் பண்ண? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, அவரை தான் நாம் இன்று ஆராதிக்கிறோம். அவரை தான், அவர் மேல் தான் நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் மேல் வைக்கல, கிறிஸ்து இயேசுவின் மேல், கிரைஸ்ட் ஜீசஸ், கிங் ஜீசஸ். பூமி முழுவதுக்கும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். அவருடைய ராஜரீகம், அவருடைய சிங்காசனம் சகலத்தையும் ஆளுகிறது. ஒரு ஆளுகை கீழே ஒண்ணுமே இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய இன்றைக்கு நாம் இருக்கிறோம். சரியா? இதுதான் சுவிசேஷம். சோ இப்ப ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவை. சரியா? சோ வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவை காட்டுகிறது. அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. குறிப்பா சொல்ல போனா மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அதான் முதல் அதிகாரத்தை அவர் தான் வர்றாரு, வேற யாரும் வரல. அவர் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, சபைகளுக்கு சில காரியங்களை பேசுறாரு. 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த என்ன பேசுறாருன்னா, சபைகளை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் சபை ஆளுகைக்குள் போவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் சபை ஆளுகைக்குள் போறதுக்கு அதை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா, அதுதான் அழைப்பே. அவர் ஆளுகை செய்கிறார், நான் அவரோட கூட ஆடுறதுதான் அழைப்பே. சோ அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல வர்றது, நீ இப்படி இருந்தா இப்படி பண்ணுவேன், இல்ல ஜெயம் கொள்கிறவன், அந்த கதைலாம் எதுக்கு வருதுன்னா, அவரோட ஆளுகை செய்யுது. ஒவ்வொரு சபையிலும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்தது, ஒரு விதமான சேலஞ்சஸ் இருந்தது, சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அவைகளிலிருந்து எப்படி ஆளுகைக்குள்ள போறது அப்படின்றதான் அந்த 7 சபைக்குமே மெசேஜ். அதனால எல்லாத்துலயும் கடைசியில அன்பு கூறுகிறவன் எவனும் வரல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். ஓகே, ஏன்னா நான் இவர் மேல் அன்பா இருக்கேன், அவர் மேல் அன்பா இருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, ஆனா ஜெயம் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதான் நம்முடைய அழைப்பு. சோ அதுக்கு சும்மா நம்மளை கர்த்தர் அனுப்பல, நம்மை ஆயத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியை நமக்குள் வைத்து, தன்னுடைய பலனை நமக்குள் வைத்து நம்ம வைத்திருக்கிறார். சோ அதனால ஆளுகை செய்வதற்கு கேப்பபிலிட்டி நமக்குள் இருக்கிறது. அதனாலதான் நம்மளை நம்பி நம்மகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சோ 2-3 அதை பத்தி பேசுறாரா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆளுகை பற்றி அது வருகிறது. குறிப்பாய் ஆல் த இல்லிசிட் ரூலர்ஸ். இல்லிசிட் ரூலர்ஸ்னா யாரு? தவறான ஆளுகை செய்கிறவர்கள், அதாவது ஆளுகை செய்யக்கூடாது, இல்லீகல் ரூலர்ஸ். அவர்களை எல்லாம் வெளிப்படுத்தும் விஷயம் தான் வெளிப்படுத்தி வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இவங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ 666 என்னமோ இனிமேட் வரப்போகுது, அது ஒரு நாள் வரும், அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கு, கண்ணை திறந்து பாருன்றதான் வெளிப்படுத்தும் விசேஷம். ஓகே, அந்த மிருகத்தை பத்தி போட்டிருக்கு. அது முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, இனி ஏறி வரும். அப்படின்னா என்ன? சம்திங் தட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட். அது போகுது, வருது, அந்த மாதிரி. 666 என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷர்களுடைய ஆளுகையை அது குறிக்கிறது. மனுஷர்களுடைய ஆளுகை என்ன? ஆதாமின் சந்ததியார், 6ஆம் நாள்காரர்கள். ஓகே, ஆதாம் என்றைக்கு உருவாக்கப்பட்டான்? 6வது நாளில் உருவாக்கப்பட்டான். நாம் 6வது நாளில் உருவாக்கப்பட்டது, நாம் 7வது நாளில் உருவாக்கப்பட்டது. என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். நாம் இளைப்பாறுதலில் பிறந்தவர்கள். நாம் மெய்யான ஓய்வு நாள் ஆகிய கிறிஸ்துவினுடையவர்கள் தான்.
நாம் 7ஆம் நாட்காரர்கள். நாம் ஆவியுடையவர்கள். 7 என்பது ஆவிக்கடையாளமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நாம் 8ஆம் நாட்காரர்கள். ஏன்னா நாம் புது சிருஷ்டி. 7 என்பது ஆவியின் எண்ணு. பரிசுத்த ஆவியானவர் இல்ல ஆவியை குறிக்கிறது. அந்த ஆவியோடு நம்ம ஆவி சேர்ந்தது. 7 + 1 8. சரியா? நாம் நியூ கிரியேஷன். அதனாலதான் 8ஆம் நாள்ல விருத்தி சேதனம் பண்ண சொன்னார். சோ நாம் அப்படிப்பட்டவர்கள். சோ அதனால 666 என்பது பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற மனுஷீக ஆளுகையை அது குறிக்கிறது. அது ஏற்கனவே இருந்துச்சு, இனிமேட் வந்துச்சுன்னா அது வந்துட்டே இருக்கு. ஒரு ஃபார்ம்ல வரும். ஏதோ அப்பப்போ ஒண்ணு வரும், ஒண்ணு போகும். ஆனா மனுஷ ஆளுகை பூமியில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்முடைய அழைப்பே அதை தகர்த்து எறிய முடியாதுதான். அதனாலதான் ஆல் சோ கால்ட் ரூலர்ஸ் ஆர் டீத்ரோன்ட். வெளிப்படுத்தின விஷயம் அதை வெளிப்படுத்தின விஷயம் அதை தான் காட்டுது. பிசாசு தள்ளப்படுகிறான், கள்ளத்தீர்க்கதரிசி பிடிக்கப்படுகிறான், பாபிலோன் வேசி, இவங்க எல்லாம் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தவங்க. இவங்க எல்லாம் ஆளுகை நீக்கப்படுகிறார்கள். ஆளுகை யாருக்கு போகிறது? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சமாய் ஆளுகை திரும்புகிறது. ஓகே, சோ இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் பேசுகிறது, நம்முடைய ராஜ்யத்தையும் பேசுகிறது. அதனாலதான் அவங்க முதல்ல பாட்டு பாடிடுறாங்க. நம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை எங்களை கழுவி எங்கள் பிதாவாகிய தேவன் முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் வெளிப்படுத்தல் 5. So it's all about dominion. The book of Revelation is all about dominion. So if you get more revelation from the book of Revelation, there will be a lot of dominion in your life. இன்னைக்கு சும்மா ரெவலேஷன் பேர்ல இதை படிச்சுட்டு இது இஸ்ரேல் சொல்லுது, இது சொல்லுது, ஈரான சொல்லுது, அமெரிக்கா சொல்லுது, அது ரெவலேஷன்லாம் கிடையாது. அது என்ன சொல்றது, ஒரு ஒரு மாயமான ஞானம், மெய்யான ஞானத்தை போல தோற்றமளிக்கிற மாயமான ஞானம். அதுக்கும் கர்த்தருடைய ஆவியானவருக்கும் வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இது கர்த்தர்ட்ட வருதுன்னா அந்த செய்தி, அது உங்களை விசுவாசத்தை தூண்டும், உங்களை விசுவாசிக்கும்படி தூண்டும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களுக்கு நோக்க நேரம் திரும்பும். உங்களுக்கு நியூஸ் பேப்பரை பார்க்க வைக்க திரும்பாது. நீ போய் இதை பாரு, அதை பாரு, இந்த எண்ட் டைம் போட்டாங்க, இது நடக்குது, இப்படிலாம் பார்க்க வைக்காது. அது கர்த்தர்ட்ட வராத செய்தி. ஏன்னா ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் ரயில்வே நல்லா படிக்கிறவங்க எல்லாம் தேவையில்லை அவருக்கு. அதாவது தகவல்களை நல்லா பார்த்து நியூஸை பார்த்து கண்டுபிடிக்கிறவங்க அவருக்கு தேவையில்லை. அவர் என்ன எலெக்ஷன்ல நிக்க போறாரு இந்த மாதிரி ஆட்களை சுத்திட்டு இருக்கிறதுக்கு? அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவருக்கு தேவை ஆவிக்குரிய கண்களை உடையவர்கள். அதாவது இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு சூழ்நிலை இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில கர்த்தர் என்ன உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பார்க்க தெரியுதா? நீங்க தான் கத்துருக்கீங்க. இப்படிப்பட்ட கர்த்தர் விரும்பிட்டு இருக்காரு. ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கக்கூடியவங்களும் அவருக்கு தேவை தவிர, இங்கே ரஷ்யா என்ன சொல்லிச்சு, அமெரிக்கா இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. இது உலகத்தின் காரியங்கள். இதுக்கு பைபிள்ல இருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, சரி. Now coming to Revelation 12 again, இது ஆளுகையை சம்பந்தப்பட்ட பகுதி என்று நான் சொன்னேன். சோ அங்க நடந்த காரியங்கள் நம்ம படிச்சோம். 1 to 11 வரைக்கும் படிச்சோம். அதை அப்படியே ஸ்லைட்டா பார்க்கலாம். அங்க 1 by 1 அப்படியே நரேட் பண்றாரு. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவருடைய பாதங்களின் கீழே சந்திரனும் நட்சத்திரங்களும் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, she is living at the peak of revelation. சூரியன் அணிந்திருந்தாருன்னா சூரிய வெளிச்சம். ஓகே, அது ஹையஸ்ட் லைட் இல்லையா? சோ அதனுடைய அந்த ஹையஸ்ட் ரெவலேஷன். சோ அப்ப ஒரு விசுவாசி, அந்த விசுவாசிக்கு வெளிப்பாடுகளின் உச்சம் அளிக்கப்படுகிறது. சோ அந்த ஸ்திரீ ஒரு விசுவாசியாக ஒப்பிட்டு நான் பேசலாம். அது சபைன்னு பேசலாம். சபைனா என்னங்க? குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தானே. சபை அப்படின்னு தனியா ஒண்ணும் இல்லைல்ல. ஒரு 10 பேர் தான் அவங்க ஒரு சபை. அங்க அந்த 10 பேரை தாண்டி சபைன்னு ஒண்ணும் கிடையாது. அங்க சபையில பொருட்கள் இருக்கலாம், சபையினுடைய உபகரணங்கள் இருக்கலாம், சபைக்கு ஒரு இடம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் சபை கிடையாது. சபைனா அந்த 10 பேர் தான், 100 பேர், எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் சபை. அப்ப இட்ஸ் a group of individuals. Church is a group of individuals. So I want to see this lady as an individual today. வேற ஏதாவது பார்க்க வரல. So she is an individual. ஒரு இண்டிவிஜுவல் பிலீவருக்கு ஹைட்ஸ் ஆஃப் ரெவலேஷன் வருது. வெளிப்பாடுகளின் உச்சத்தை அவள் நெருங்குகிறாள். அப்படி நெருங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏன்னா இது ஆதி திருச்சபைக்கு லைவா நடந்துட்டு இருந்தது. அததான் அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் யோவானுக்கு ஒரு படக்காட்சியாக போட்டு காட்டி விளக்குகிறார் என்ன நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு விளக்குனது அன்றைக்கு மட்டுமில்ல, இன்றைக்கு நமக்கும் இது உதவுகிறது, நமக்கும் இது பிரயோஜனமா இருக்கிறது. ஏன்னால் நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், நாமும் இப்படிப்பட்ட இதே போன்ற காரியங்களை சந்திக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கோல் ஒண்ணுதான், நம்முடைய கோல் ஒண்ணுதான். அவருடைய கோலும் ராஜ்யத்தை விரிவாக்குவது, நம்முடைய கோலும் ராஜ்யத்தை விரிவாக்குவது. அப்படின்னா டேக்கிங் மோர் டெரிட்டரி ஃபார் கிரைஸ்ட், நாட் ஜஸ்ட் பீப்புள் பட் ஆல்சோ டெரிட்டரி ஃபார் கிரைஸ்ட். Okay, right. So by the way, this is a season to buy lands. God is opening doors for you to buy lands, buy properties.
Okay, kingdom inheritances. Whatever you buy for your use is kingdom property, is kingdom inheritance. So God is opening doors. கர்த்தர் வாசல்களை திறக்கிறார், கதவுகள் திறக்கிறார். சில பேர்லாம் இங்க இருந்துட்டு வெளிநாட்டுல இடம் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட வாசல்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கதவை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். ஓகே, சோ இங்க என்ன நடக்குதுன்னா, அவர் வெளிப்பாட்டு உச்சத்தை நெருங்கும் போது அங்க ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, உபத்திரவம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவள் கர்ப்பவதியா இருந்து மிகுந்த, அதாவது என்னன்னா, நல்லா கவனிங்க, இது வந்து நேச்சுரல் இதுலயே இருக்கு இல்லையா? சோ ஒரு லேடி வந்து when she is about to give birth, குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த டெலிவரியில ஒரு பெயின் வருது, பயங்கரமான பெயின் வருது. அதே மாதிரிதான் பாருங்க, சில நேரங்கள்ல you may be doing everything right. நான் ஜெபிக்கிறேன், நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பாடுகள் எல்லாம் தியானிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா உபத்திரம் கூடுது. எஸ், before the delivery the pain increases. So don't just look at the delivery, the pain, look at the baby also. அதனால கர்த்தர் நமக்கு ஆவியை கொடுத்துருக்காரு. வெறுமனே நம்ம பிரச்சனை மட்டும் பார்க்க முடியாது இல்ல, பெயினை மட்டும் இல்ல, அதோட அசோசியேட்டட் டெலிவரி, பர்த், they are birth pangs, they are not death pangs, they are birth pangs. அதாவது இது இந்த வேதனையும் இந்த வலி, நீங்க போய் கொண்டிருக்கிற சில பேர் இப்படிதான் இருக்கீங்க, நான் எல்லாமே கரெக்டா பண்றது, ஏன் எனக்கு நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி ஒரு வேதனை வந்து விட்டது நினைச்சிருக்கீங்க. No, these are not death pangs, these are birth pangs, says the Lord. நீங்கள் சில காரியங்களை பெற்றெடுக்க போறீங்க. There is going to be a birthing out. There is going to be a birthing out. There is going to be a birthing out. That's why you're going through this pain. Right. So இவள் வந்து கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைகிறாள். அடைந்து அந்த டைம் வந்துருச்சு ஃபார் த டெலிவரி. சோ மிகுந்த வேதனையோடு அவள் வருத்தப்பட்டு அந்த சவுண்ட் அழுகிறாள். அந்த ஸ்கிரீம், ஷீ ஸ்கிரீமிங், அந்த லேபர் பெயின் மாதிரி அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது இந்த பக்கம் இன்னொன்னு வருது. என்ன வருதுன்னா, ஒரு சர்ப்பம் வருது. அந்த சர்ப்பம் என்ன பண்ண பாக்குதுன்னா, இந்த இவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது, அஃப்கோர்ஸ் தேர் இஸ் கோயிங் டு பி இது, ஸோ டெலிவரி, அ சைல்ட் பர்த், லைஃப் இஸ் கோயிங் டு கம், நியூ பர்த் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த 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 நியூ பர்த் ஆர் நியூ பிகினிங்கே அது முழுகி போடணும்னு பாக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு விதத்துல கொஞ்சம் க்ரூவலா இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏங்க நானே பெயின்ல இருக்கேன், இங்க வேற சர்ப்பம் வந்து நிக்கிறேன், என்னங்க நீங்க சொல்றீங்க? சில பேரோட சூழ்நிலையை உங்களால விவரிக்கவே முடியல, எப்படி இருக்குன்னே விவரிக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் நெருக்கம் வந்தா பரவாயில்ல, என்ன எல்லா பக்கம் நெருக்கம் வருது, இங்கிட்டும் டைட்டா இருக்கு, அங்கிட்டும் டைட்டா இருக்கு. நான் இந்த பக்கம் காலை வச்சாலும் இடிக்குது, அங்கிட்ட வச்சாலும் இடிக்குது, பின்னாடி போகல, முன்னாடி போகல, என்ன இது, ஏதாவது கொஞ்சமாவது லீனியன்சி இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் ஹோல்ட் ஆன், அந்த பக்கம் எப்ப சர்ப்பம் வருதோ அப்படியே இந்த பக்கம் மைக்கேல் வந்துடும். ஓகே, நல்லா கவனிங்க. In our project of dominion, we have a supernatural partner called Michael. நம்முடைய இந்த ஆளுகையின் பிரயாணத்திலே, ஆளுகையின் see, don't take, I am not taking it easy. It's a very very challenging journey. I agree. See, நல்லா கவனிங்க, நீங்க வந்து எதா நடந்தா போதும், ஏதோ வாழ்க்கை ஓடினா போதும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்போசிஷன் ரொம்ப வராதுங்க. எப்போ வந்து ஆளுகை அடைந்தே தீருவேன், ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ அப்போசிஷன் வருது. இது வந்து பைபிள்லயும் இருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கு, நமக்கும் நடக்குது. சோ நம்ம ஏதோ அதிசயப்பட்டு ஐயோ எனக்கே அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லணும் தேவையில்லை. அதே நேரத்துல அப்ப நான் இதுக்கெல்லாம் ஜோமனா தானே இப்படி ஆகுது அப்படின்னா, பிசாசின் ஆளுகைக்கு இடம் கொடுத்துடுறோம்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப சில பேர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஜோமனா ஆரம்பிச்சா பிரச்சனை அதிகமாகுது, பேசாம ஜபத்தை நிறுத்திடலாம் நினைக்கிறேன். அப்ப கூட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நோ 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 நோ. அப்ப என்ன நடந்துட்டுச்சுன்னா, பிசாசு அவன் ப்ரோக்ராம் உங்க தலையில போட்டு உங்க அமுக்கிட்டு இருந்தா, நீங்க அவன் லைன்ல போயிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க எதிர்த்து கேள்வி கேக்குறீங்க, நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்னு. பார்வோன்ட்ட போய் எப்ப வந்து இவங்க வந்து கிளம்புறோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கே சொல்லிட்டான், வைக்கல் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஜனங்களுக்கு புரியல, ஜனங்கள் டென்ஷன் ஆகுறாங்க. மோசே ஆரோன் வந்து திட்டுறாங்க, உங்களாலதான் எங்களுக்கு பிரச்சனை, கர்த்தர் உங்களுக்கு பார்த்து பாருன்றாங்க. பார்வோன் வைக்கலாவது கொடுத்தா, வைக்கலும் கொடுக்க மாட்டேன்றான், செங்கலையா இருக்க சொல்றான். அதாவது ஆல்மோஸ்ட் டிமாண்டிங் சம்திங் இம்பாசிபிள். See, please write it down somewhere. When you are looking at a situation which is almost impossible, ஏன்னா or even it's exactly impossible, ஏன்னா இப்படி முடியல, அப்படி முடியல, என்னங்க பண்றது, என்னதாங்க எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன், என்னதான் செய்ய சொல்றாரு, எதுவுமே டைட்டா இருந்தா நான் என்ன பண்றது, அப்படிலாம் உங்களுக்கு இருக்குன்னா 100% சொல்றேன், you are going to have a great breakthrough. You are very close to a breakthrough. அதனாலதான் இப்படி சிச்சுவேஷன் இருக்கு. ஓகே, நான் சொல்றேன் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் who receive the word of God, who continue to receive the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறீங்க, தொடர்ந்து பெறுறீங்க, இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிறீங்க,
ஜெபிக்கிறீங்க, ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கிறீங்க, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோடு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கால் வைக்க கூட இடம் இல்லாம ஆகுது அப்படின்னா யூ ஆர் லுக்கிங் அட் அ கிரேட் பிரேக் த்ரூ அர்த்தம். வெயிட், டோன்ட் கிவ் அப், வெயிட், ஜஸ்ட் வெயிட், டோன்ட் கிவ் அப், கண்டினியூ வாட் யூர் டூயிங், கண்டினியூ வாட் யூர் டூயிங். ஸோ ஒரு பக்கம் பிரச்சனை, மைக்கேல் சாரி இது பாம்பு நிற்குது. ஆனா அடுத்த பக்கம் மைக்கேல் ஹஸ் கம் இமிடியட்லி. ஓகே, மைக்கேல் ஹஸ் கம் இமிடியட்லி. ஆனா இது டொமினியன் சம்பந்தப்பட்டது. அதுல வந்து பிசாசு தன் ஆளுகை தக்க வைக்கணும்ன்றதுக்காக நம்மை குழப்பிட பார்க்கிறான், நம்முடைய ஜெபத்தை நிறுத்த வைக்க பார்க்கிறான். ஓகே, அதே நேரத்திலே நாம் நம்முடைய முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் மிகாவேலை அனுப்புகிறார். மிகாவேலை அனுப்புகிறார். மிகாவேல் வந்து ஒரு வாரியர் ஏஞ்சல். எனக்கு 2 வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு நாள் நான் ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தரோட போட்டோ நான் பார்த்தேன். ஒரு ப்ரீச்சர். அவர் வந்து எனக்கு கொஞ்ச நாளா தெரியும். அவரோட மெசேஜ் 1, 2 நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஹைதராபாத் வராரு அப்படின்னு சொல்லி அதுல ஆட் வந்துருந்துச்சு. எப்போ வராரு பார்த்தா அடுத்த வாரம் வராரு. அதை பார்த்தோன்னே ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இமிடியேட்டா நீ போ. ஆனா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஹைதராபாத் எனக்கு சில பேர்லாம் தெரியும். ஒருத்தர்ட்டையும் பேசக்கூடாது. நீ பேசாம கிளம்பி போகணும்னாரு. அந்த மீட்டிங்க்கு நான் கிளம்பி போகணும்னு நினைச்சு ஃபிளைட் டிக்கெட் போட்டேன். இங்க இருந்து கோயம்புத்தூர் இருந்து ஹைதராபாத் டிக்கெட் இது ஃபிளைட் இருக்கு. டிக்கெட் போட்டேன். போட்டோடனே பாத்தீங்கன்னா போட்டுட்டு கிளம்ப போறேன். அவ்வளவு ஒரு பிரச்சனை எனக்கு. கிளம்ப கூடாது. எனக்கு தோணுது இப்ப மட்டும் பேசாம இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா நிம்மதியா இருக்கும், எந்த டென்ஷனும் இருக்காது. அப்படி தோணுது எனக்கு. அவ்வளவு ப்ரெஷர், சிவியர் ப்ரெஷர். அதெல்லாம் மீறி பயங்கரமான ஒரு அழுத்தமான சூழ்நிலையிலே நான் கிளம்பி போறேன். போயே ஆகணும், என்ன நடந்தாலும் பார்ப்போம். எனக்குள்ள சத்தம் கேட்குது, போகாத வேஸ்ட்னு பயங்கரமா கேட்குது. ஆனாலும் கிளம்பி போனேன். எனக்கு கர்த்தர் எனக்கு போ சொல்லியிருந்தாரு, அதனால போனேன். அப்போதான் நான் தரிசனத்தை பார்த்தேன். நான் ஃபிளைட்ல போயிட்டு இருந்தேன். ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட வந்து எனக்கு ஒரு விஷயம் மாதிரி காட்டி ரைட் சைடுல பாருன்றார். திரும்பி பார்த்தா ஐ சா மைக்கேல் வாக்கிங். இந்த பிளேன் நான் போயிட்டு இருக்கேன். பிளேன்ல வந்து ரைட் சைடுல மைக்கேல் இஸ் வாக்கிங். இஸ் சோ டால். பிளேன் வந்து அரௌண்ட் பை த டைம் ஒரு 20,000 30,000 ஃபீட்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. He was that tall, that kind of an angel. Yes. So he is walking along. So நான் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். மைண்ட்ல வச்சோன்னே அங்க போனா மீட்டிங் 2 நாள் மீட்டிங். நாள் மீட்டிங்கே நடக்கலங்க. அந்த ப்ராப்ளம்ன்றாங்க, அந்த ப்ராப்ளம்ன்றாங்க, கிரவுட் மேனேஜ்மெண்ட்ன்றாங்க, இதாச்சுன்றாங்க, அதாச்சுன்னா இந்த மீட்டிங் முன்னாடி ஒன்று ஹேப்பன் தட். மீட்டிங் நடத்த முடியல. இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீட்டிங் நடத்த முடியல. அவர் வந்துட்டாரு, ப்ரீச்சர் வந்துட்டாரு. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவரால் ப்ரீச் பண்ண முடியல. கூட்டம் போய் விழுகுது அவர் மேல. கிரவுட்ஸ் கண்ட்ரோல் இல்ல, அது இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஸோ அடுத்த நாள் வந்து நான் இப்போ அடுத்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க வர சொன்னீங்க, என்னாச்சு? தரிசனம்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, என்ன மீட்டிங் நடக்கல. ஆண்டவர் சொன்னேன், இப்போ மீட்டிங் நடக்கணும்னு அதுக்காக நீ ஜோம் பண்ணீங்க. அப்புறம் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன் நைட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. இடத்த மாத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் நீட்டா வச்சு அன்னைக்கு மீட்டிங் நடக்குது. அவர் வர்றாரு, வந்துட்டு பேச ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நான் இந்த வட்டம் இங்க நான் ஹீலிங்லாம் பண்றவரு. நான் ஹீலிங்லாம் பண்ணுவேன் யூஸ்வலா. இந்த வட்டம் ஆண்டவர் என்னை அதெல்லாம் பண்ண வேணாட்டார். நான் 1, 2 பேருக்கு ஹீல் பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் பண்ண மாட்டேன். அது என்னை பண்ண சொல்லல. என்னை இதுகிட்ட எதுக்கு ஆண்டவர் வர சொல்லிருக்காருன்னா, இந்த அட்மாஸ்பியரை இந்தியா மேல ஓபன் பண்ணி விடணும். இந்தியாவை டிமானிக் இது வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுறதுக்கு தான் என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சது தெரியுமா? இதே நான் இப்ப பேசிட்டு இருக்க 12ஆம் அதிகாரத்துல எடுத்து பேச ஆரம்பிச்சு மைக்கேல் பத்தி தான் பேசினார். மெசேஜே அப்படிதான். சரியா? எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. என் ஆண்டவர் என்னெல்லாம் பேசினாரோ எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே பேசினார். அந்த ஃபிளைட்ல போகும்போது ஆண்டவர் பேசினது எல்லாம் இவர் பேசினார். இது நடந்து இதுக்கு ஒரு பெரிய அடையாளமா சில காரியங்கள் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் போனது வந்தது எல்லாமே கர்த்தர் என்னைய கொண்டு போனாரு. எல்லாமே அதை நான் புரிய ஆரம்பித்தேன். ஓகே, கர்த்தர் தான் ஒரு நோக்கத்தோட கொண்டு போயிருக்காருன்றது எல்லாமே ரொம்ப கிளியரா எனக்கு தெரிஞ்சது. அதுக்கான பயங்கரமான சயின்ஸ் நடந்தது. தேர் வேர் என்ன சொல்றது, பொலிட்டிக்கல் எர்த்குவேக்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். நான் அதுக்காக தான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல உட்காந்து ஹைதராபாத்ல உட்காந்து ஜாப் பண்ணேன். ஹைதராபாத்லயே நடந்தது அந்த டைம்ல. ஒரு ஃபியூ மந்த்ஸ் நடந்தது. ஸோ இந்த என்டையர் எபிசோட்ல நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, தேர் இஸ் அ ரெல்ம் வேர் நீங்க கொஞ்சம் கவனமா இல்லைன்னா நீங்க என்ன பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா, நீங்க நம்பினதெல்லாம் பொய்ன்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த வார்ஃபேர் இஸ் நாட் அபவுட் எனிதிங் எல்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி.
The warfare is about making you give up your faith. That's all. எல்லார மாதிரி இருந்துட்டு போ, நீ ஏன் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கிற, இதுதான் வார்ஃபேர். கொஞ்சம் கவனிக்கலனா நீங்க டிசீவ் ஆயிருவீங்க. எப்படி டிசீவ் ஆயிருவீங்கன்னா, ஐயோ நம்ம அவசரப்பட்டு இப்படிலாம் பிலீவ் பண்ணிட்டோம் போல இருக்கு. நம்ம யாரு, நமக்கு என்ன தெரியும், நம்ம ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாதுல்ல, நம்ம இப்படி பிலீவ் பண்ணிக்கலாமா, அது அந்த பெரிய ஊழியக்காரர் பிலீவ் பண்ணாருன்னா ஓகேங்க, அவர்கிட்ட கர்த்தர் நேரடியா உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாராமே, அவர் அப்படி சொன்னாருன்னா ஓகே. நம்ம யாரு, நம்ம சாதாரண ஆளு, நம்ம ஏதோ இங்க ஓரமா போனோமா சர்ச்சில் உட்காந்து போனோமா இருந்தவங்க. நமக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம விசுவாசிச்சிருக்கவே கூடாது முதல்ல. ஏன்னா இதெல்லாம் தப்பு. நம்ம வந்து என்னது, ஐ பிட்டன் மோர் தென் ஐ குட் சூ, அந்த மாதிரி. அதாவது நான் ஸ்வாலோ பண்றதோட அதிகமா நான் கடிச்சிட்டேன் தெரியாம. முழுங்குற என்னுடைய கெப்பாசிட்டி, கடிக்கிற கெப்பாசிட்டி தெரியாம நான் நிறைய புடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமான வஞ்சகங்கள் எல்லாமே. சோ பிசாசை பத்தி இங்க ஒரு வித்தியாசமா ஒரு போட்டிருக்கு. அதை படிக்கும் போது நான் நோட் பண்ணியிருந்தேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்தை பாருங்க. பிசாசை பத்தி வருது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதாவது குற்றம் சுமத்தும் பொருட்டு என்ன பண்றவன், குற்றம் சாட்டுகிறவன். நோட் பண்ணீங்களா அத? குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன். அப்படி அது என்ன அர்த்தம், என்ன மீனிங் அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து அவன் எப்படி குற்றப்படுத்துறான்னா, சும்மா இல்ல, அவன் எடுத்தனே வந்து உங்களுக்கு மேல குற்றம் சுமத்தும். He'll throw guilt on you. The moment you accept it, he condemns you. புரியுதா? உங்களை பத்தி உங்க மைண்ட்லயே நிறைய போட்டுட்டே இருப்பான். குறைவுகள், குற்றங்கள், தவறுகள். நீங்க 3ஆம் கிளாஸ்ல திருடின ரப்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவான். சரியா? எல்லாத்தையும் அன்வர்தி, யூஆர் அன்வர்தி, யூஆர் அன்வர்தி, யூஆர் அன்வர்தி, யூஆர் அன்வர்தி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒன் பாயிண்ட் நம்மளே வந்து பொம்பார்ட் ஆகும்போது, சூழ்நிலைகளும் அதுக்கு ஏத்தாப்புல போற மாதிரி தெரியும் போது நம்ம அவனுக்கு ஒரு ஆமேன் போட்டுட்டு, அங்கதான் குற்றம் சுமத்தப்பட்டது நம்ம மேல. ஓகே. சோ அவன் வந்து கில்ட் யூஸ் பண்ணி தான் கில்ட்டி ஆக்குறான். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலை தான் படுத்துட்டு இருக்கான். பர்ஃபெக்டா. இப்ப நான் நல்ல ஒயிட் கலர் கோட் போட்டு போறேன். எனக்கு முதுகுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு 10 பேர் என்கிட்ட வந்து உங்க 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 பின்னாடி அழுக்காயிருச்சு, ஒரு பெரிய காஃபி காரர் இருக்குன்னு பொய் சொல்லிட்டாங்கன்னு வைங்க. பிளான் பண்ணி 10 பேர் என்னை ஏமாத்துன்னு சொல்லி பொய் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு பார்க்க முடியல. நான் என்ன நினைப்பேன் கொஞ்ச நேரத்துல, ஆமா இருக்கு போல, நான் நம்ப ஆரம்பிச்சுடுவேன். திஸ் இஸ் எக்ஸாக்ட் மாடஸ் ஆப்பரண்டி. நீங்க கடந்த காலத்தை தப்பே பண்ணலையா, நீங்க மிஸ்டேக்ஸே பண்ணது இல்லையா, நீங்க வந்து இம்மெச்சூரா பிஹேவ் பண்ணது இல்லையா, நீங்க டைமை கோட்டை விட்டது இல்லையா, நீங்க வந்து தவறான டிசிஷன்ஸ் எடுத்தது இல்லையா, இப்படிலாம் கேட்டா எல்லாம் இருக்கலாம். ஆனா நான் புது சிருஷ்டி, நமக்கு அந்த கணக்கு வராது. உலகத்தாருக்கு அந்த கணக்கு வரும். அவன் என்னத்தை விதைக்கிறானோ அவன் அதை அறுக்கணும். ஆனா நாம் வந்து கிறிஸ்துவை நமக்குள் விதைத்து விட்டோம். ஏற்கனவே நாம் கிறிஸ்துவை தான் இருப்போம். அவருடைய காரியங்கள் தான் இருப்போம். நம்ம வேற. ஆனா நம்மளையும் விட மாட்டான், அவன் சொல்ல பார்ப்பான். அதாவது டொமினியன் ஆளுகை. ஓகே, டொமினியன் ஆளுகை. இதுக்கு நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ரெல்முக்குள்ளே போறீங்க. இங்க போகும்போதுதான் நீ நினைச்சதெல்லாம் தப்பு, நீ டிக்ளேர் பண்ணதெல்லாம் தப்பு, நீ உனக்கு வந்து வெளிப்பாடலாம் தப்பு, இந்த அக்யூசேஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ நான் இந்த ஜேர்னில என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் நிறைய வருது. சோ இதுதான் வெப்பனாவே இருக்கு. அக்யூசேஷன் ரியாலிட்டி மாதிரி பிசாசு யூஸ் பண்றான். ஆனா இதுக்கு மத்தியில தான் கர்த்தர் மைக்கேல் அணியா வந்துறார். So it's possible sometimes you might have even started to believe that அவன் சொன்னது உண்மைதான், கில்ட் தான். ஆமா நான் வந்து என் மேல குற்றம் இருக்கு, நான் அவ்வளவு சரியில்லை தான், நான் அந்த அளவு பெர்ஃபெக்ட் கிடையாது, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் தகுதி உள்ளவன் அல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த டைம்லயே மைக்கேல் வேலை செய்யறதும் நடக்கும். உங்களுக்கு தெரியாது. யூ cannot feel that angel is working for you, but it's working. சோ இவன் குற்றம் சுமத்திட்டே இருந்தானா சகோதரர் மேல, ஆனாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். அதுதான் இந்த ஸ்டோரி. ஸ்டோரி என்ன, குற்றம் சுமத்திட்டே இருந்தா ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அதுதான் போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப என்ன நடக்குதுன்னா, பிசாசு ஒரு பக்கம் வந்து பொம்பார்ட் பண்றான், குற்றம் சுமத்துறான். உன் ஜெபம் பத்தல, நீ ஜெபம் பண்றது சரியில்லை, உனக்கு ஒன்றும் அவ்வளோ அறிவு இல்லை, உனக்கு வந்து அவ்வளோ திறமை இல்லை, உனக்கு இது இல்லை அது இல்லை, உன்னால முடியாது அப்படின்னு குற்றம் சுமத்திட்டே இருக்கான்.
இதுல முக்கியமானது என்னன்னா, நல்லா கவனிங்க. என்னானாலும் சரி, ஆளுகையின் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. முக்கியமானது. எவ்வளவு குப்பைய அவன் உன் மேல தூக்கி போட்டாலும், நான் என்னத்துக்காக ஜெபிக்கிறேனோ அது அப்படியே நடக்கும். மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று சொல்லி நான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன். நான் சொன்னபடி ஆகும். அப்படின்றத நின்னுக்கணும் உறுதியா. நாம் பிடித்த நம்முடைய அறிக்கையை வந்து விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நின்னுக்கணும். ஸ்ட்ராங்கா நின்னுக்கணும். நோ. இப்படிதான் நிக்க போறேன். சோ அந்த அந்த நிக்கிறதை தான் அவன் எதுக்குறான். குப்பையை தூக்கி போடுறான். பல 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 நாள் கதையை எடுத்து மேல விடுறான். நடக்காது இன்னைக்கு தோண்டி காட்டுறான். இன்னைக்கு பாரு இன்னைக்கே உனக்கு நடக்கல. இப்படி பிலீவ் பண்றியே, பேசிக்கா கூட நடக்கலையே, என்ன பண்ணுவ அப்படிலாம் சொல்றான். அப்பதான் என்னன்னா, நமக்கு ஒரு தள்ளாட்டம் வருது பாருங்க. ஆஹா, இவன் சொல்றது உண்மை மாதிரியே இருக்கே, இல்ல உண்மையாவும் இருக்கே, அது எவிடன்ஸ் வேற காட்டுறானே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல தான் நான் போக வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கு எப்பவுமே போயிட்டா நல்லதுன்றேன். இப்பதான் போகணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே போயிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஈஸியா they can access the blood. ஏனென்றால் ரத்தம் தான் நாம் புது உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்பதற்கு கிரயமாக கொடுக்கப்பட்டது, செலுத்தப்பட்டது. ஓகே, இதுதான் வந்து ஃபீஸ் பெய்டு மாதிரி ஆர் த ப்ரூஃப். இப்போ சலான் வச்சிருக்காங்கல்ல, ஒரு ஒரு இது பில் பே பண்ணிட்டா ஒரு சலான் கொடுத்துருவாங்க. அது வந்து காட்டிக்கலாம். இந்த பாருங்க, இபி பில் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு இபி சலான் கொடுப்பாங்க. அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா யார் வந்து கேட்டாலும் காட்டிக்கலாம். இந்த பாருங்க இருக்குது. அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த சலான். ஏன்னா பேமெண்ட்டுக்கான ஆதாரம் அது. ஓகே, சோ அப்ப என்ன பேமெண்ட்? ஆளுகை செய்யும்படியான பேமெண்ட் நமக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ பூமியில வாழ்ந்துட்டு போறது கிடையாது. ஏதோ பாவம் மன்னிக்கப்படுறது கிடையாது. அதுக்கு மட்டும் கிடையாது. ஆளுகை செய்யும்படி, அவரோட ஆளுகை செய்யும்படியான பேமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ரிசிப்ட் வந்து பிளட். பிசாசுக்கு அதனால ரத்தத்தை வச்சா பதில் சொல்லணும். ரத்தம் எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா ரத்தம் என்ன சொல்லுகிறதா, பிசாசோட எல்லா அலிகேஷனையும் நல்லிஃபை பண்ணிருது. ஏன்னா ரத்தம் என்ன சொல்றா, இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தியாச்சு. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு புது சிருஷ்டியாவே மாற்றி விட்டார் அவருடைய மரணத்தினாலே. நான் புது சிருஷ்டி ஆகிவிட்டேன். நான் கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்கு பழையவர்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இயேசுவின் சரீரத்திலே வந்து விட்டது. இல்ல அவர் எதுக்கு அடிக்கப்படணும்? அவர் எந்த பாமே செய்யாத எதுக்கு அடிக்கப்படணும்? என்னுடைய தண்டனை அங்க போயிடுச்சு. ஆமா, என்ன தண்டனை பாத்திரம் தான், அதெல்லாம் அங்க போயிடுச்சு. அவர் எடுத்துக்கொண்டார் அதை. அது உறிந்து கொண்டார். அவர் அதை எடுத்துக்கொண்டு அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கி விட்டார். ஓகே, அவருடைய பலவீனத்தினாலே அவருடைய வியாதியினாலே நான் சுகமாகும்படி அவர் என் வியாதிகளை எடுத்து அவரவே போட்டுக்கொண்டார். இதெல்லாம் அவர் செஞ்சிட்டதுனால அவர் ரத்தத்தை வைத்து எனக்கு இதெல்லாம் தாண்டிடுறேன். சோ இந்த இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? பிசாசு அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தான், நீ ஆளுகைக்கு லாய்க்கு இல்ல, நீ ஆளுகைக்கு லாய்க்கு இல்ல. சி ஓகே ஓகே, அந்த லேடி வந்து பிரசவப்படுறா சொன்னேன்ல, அவ பிறக்க போற குழந்தைதான் விஷயம். அங்க என்ன குழந்தை? அது சகல ஜனங்களையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையால் பெற்றான். She brought forth the male child which has dominion to crush nations into pieces. ஓகே, சோ அதான் சொல்றேன், இவள் ஒரு விசுவாசிக்கு அடையாளம் தான். வெளிப்பாடுகள் உச்சத்துக்கு போகும்போது அங்கே எதிர்க்க முடியாத ஆளுகை வருகிறது. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் எதிர்த்து இருக்கக்கூடாத ராஜா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பின்னடையாதவைகள் 4 உண்டு. அதாவது திரும்பி பார்க்காத 4. அதுல வந்து ஐ திங்க் போர்க்குதிரை ஒண்ணு வருது, சிங்கம் வருது. ஆனா கடைசியில வர்றது ஒருவரும் எதிர்த்து இருக்கக்கூடாத ராஜா. ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ராஜா. சோ இப்படிப்பட்ட ஆளுகை ஆவியிலிருந்து வெளிப்பட போகிறது. அதனால முழுங்க பாக்குது பிசாசு. எப்படி முழுங்க பாக்குது? குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கும். அதை நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களை முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்ச் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஆனா அதுக்கு நமக்கு அப்படி இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அந்த குற்றங்களை அது எவ்வளவு ஃபேக்டா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆமா 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 இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, அவைகளை எதிர்த்து போரிட்டு நாம் நீதிமான்கள் என்று நிற்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதுக்கு தேவையான உபகரணங்களை அவர் கொடுத்து விட்டார். அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஜெயிச்சாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓகே, சோ ஒரு ஜெயம் எடுத்து ஆளுகைக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God wants us to take authority and enter into dominion. God wants us to take authority and enter into dominion. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓகே, சோ இந்த 12ஆம் அதிகாரத்துல என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா,
வெளிப்பாடுகள் அதிகரிக்கும் போது ஆளுகை நமக்குள்ளாந்து வருகிறது. ஆனா அதே நேரத்தில் உபத்திரமும் அங்கே வருகிறது. அதாவது அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது சர்ப்பம் பட்சிட்டு போட நினைச்சதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆளுகை வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கும்போதே பிசாசான அதை கெடுத்து விட பாக்குறான். எப்படி? உங்களை குற்றம் சுமத்தி, நீ உனதுக்கு லாய்க்கு இல்ல, உனக்குலாம் அது கிடையாது, ஆளுகை உனக்கு வரவே வராது, உனக்கு அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்ப ஸ்டேஜஸ்லேயே நீங்க ஆளுகைக்குள்ள ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை அப்படி அவன் நம்ப வச்சுட்டான்னா, நாம் ஆளுகை செய்ய மாட்டோம். ஆளுகைக்காக ஜெபிக்கவும் மாட்டோம். ஆண்டவரே ஏதோ உங்களுடைய தயவின்படி ஏதாவது செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்று காலையிலே ஆண்டவர் நான் ஜெபித்து கொண்டு ஆண்டவர் என்று சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நியூ வைன் இந்த நேம் பத்தியே சொல்லிட்டு இருந்தார். ஏன் இந்த பேருக்கு நியூ வைன் அப்படின்னு நேம் இருக்கு அப்படின்னா, ஒரு மீட்டிங்க்கு ஆர் அந்த டீச்சிங்ஸ்க்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அதாவது பழைய திராட்சரசத்தை ருசிச்சவன் அதுவே நல்லதுன்னு சொல்லுவான்னு ஜீசஸ் சொல்றாரு. அதே மாதிரி நிறைய ஓல்டர் ரெவலேஷன்ஸ்ல ஒரு ரூத்லெஸ் டொமினியன் வந்து அவ்வளவாக இல்லை, பேசப்படலை. So this ministry and the word you hear is there to establish a ruthless dominion, God's dominion inside you. அப்படின்னா ரூத்லெஸ் டொமினியன் என்ன? அதாவது கொஞ்சம் கூட பின்னடையாம, அதாவது கொஞ்சம் கூட ரெண்டாவது தாட் இல்லாம யோசிக்காம முன்னேறி செல்லுகிற ஒரு ஆளுகை, ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுகை. ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு லேஸ்ல அதை இது பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிக ஆழமான உறுதியான ஒரு ஆளுகை நோக்கிதான் கர்த்தர் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். சோ இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இந்த வருஷம் பொன்னான சுதந்திரங்களின் ஆண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு. Now we are going to use mighty fist of God and the force of God, and we are going to enforce things in our lives. சரியா? இதுவரை வந்து அப்படி பொன்னான சுதந்திரங்கள் எனக்கு எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, மீதி இருக்கிற நாட்கள்ல இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக பொன்னான சுதந்திரங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்க போகிறார். சரியா? நாம் உறுதியாய் நிற்க போகிறோம். நாம் ஆளுகையில் நிற்க போகிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். குற்றம் சுமத்துகிற பிசாசு, அதாவது நடக்காது, இது வராது, உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி குற்றம் சுமத்துகிற பிசாசை அந்த ரத்தத்தினாலும் நம்முடைய மனசாட்சியிலிருந்து வருகிற வசனத்தினாலும், அதாவது நம்முடைய மனசாட்சி ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அது ஆளுகையின் வசனங்களை அது கொடுக்க ஆரம்பிக்கிறது. அது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் டொமினியன். ஓகே, ஸோ ஆளுகையை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனத்தின் மூலமாக ஆளுகையை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சரியா? நம்ம ஜெபிக்கலாம். Thank you, Father. Thank you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, இந்த நாளிலும் கீழே விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கீழே விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. மடங்கடிக்கப்பட்ட நிலையிலே, Hallelujah, சூழ்நிலைகள் நிமித்தமாக, பல போராட்டங்கள் நிமித்தமாக, மன சோர்வுகளின் நிமித்தமாக மடங்கடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. எலியா அந்த நாளிலே சோர்ந்து போய் அந்த சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்திருந்த போது தூதன் வந்து எழுப்பி சொன்னான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Hallelujah. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு Rebre kedere honto remba tara bondo rimrakando repente rida rabara. Hallelujah. 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 மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தின் அரணே. Hallelujah. முந்தின ஆளுகை உன்னிடமாய் வரும். Hallelujah. ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடமாய் திரும்பப்படும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஹalleluya. பரிசுத்த நகரமாக எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள் என்ற வார்த்தை. ஹalleluya. ஹalleluya. இது ஆளுகையை உடுத்திக் கொள்கிற நேரம். ரபரான் தரவரையாம் தரோப்ரான் தரவரையாம் தரவரோ திரட்டரேடரவரையாம் ரெம்ப தரபொண்டரவரையாம் தரோ. There's going to be an impartation of an anointing, hallelujah, which will make you fierce and will not make you give up. Hallelujah. விட்டு கொடுக்காமல், hallelujah, பின்வாங்காமல், hallelujah, அப்படியே நிற்கத்தக்க ஒரு அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம். ரெப்ரன் தொர்ப்ரோன் தராடரவரோன் டரவரையான் தொர்பிரேன் டரவரோட்டரவரா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Reverend Ted Brunderagara Brantarabarayo. Hallelujah. Under him, speak against every financial dryness in the name of Jesus.
ஹalleluya. ஹெல்த் வைஸ் காணப்படுகிற ஹalleluya எல்லா விதமான ஹalleluya ஸ்டாக்னேஷன்ஸ் இன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஹalleluya. அதாவது சில கண்டிஷன்ஸ் மாறாம அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிறது ஹalleluya. இவைகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன் ஹalleluya. 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 சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும். சத்துருவை மட்டங்கடிக்கும் வரை, முற்றிலும் தோற்கடிக்கும் வரை, இவன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பின்வாங்காமல் பின்தொடர்கிற ஒரு அபிஷேகம் இந்த நாளில் கட்டவிழ்க்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்க்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஹalleluya. தாவீது எப்படி பின்தொடர்ந்து போய் சகலத்தையும் திருப்பி கொண்டானோ அப்படியே திருப்பி கொள்ளத்தக்கதாய் எங்களை பலப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கருத்துங்களை போடுகிறோம், தொடர்ந்து வழி நடத்தும். தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.